ஆபிரகாம், ஆஸ்திரேலியாவிலிருந்து விமானத்தில் வந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை அசோக் நகர் பகுதியில் உள்ள பள்ளியில், அரசு பள்ளியில் அவர் தன்னம்பிக்கை மற்றும் அந்த மாணவர்களுக்கு ஊக்கமூட்டுதல் தொடர்பான அந்த உரையில் பிற்போக்கான கருத்துக்களை அவர் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவரிடம் வாக்குவாதத்தில் அவர் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் இன்று அவரை கைது செய்து 5 பிரிவுகளின் கீழ் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் வதந்திகளை பரப்புவது, பொய்யான தகவல்களை கூறுவது மற்றும் அவதூறாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையினரின் விசாரணை தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக இப்போது காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம்.